எனது கைதி 2 படத்துல இவர் தான் வில்லனா நடிக்க போறாரா? ஹலோ மக்களே, ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் கார்த்திக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கார்த்திக் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் காப்பு மாட்டுற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிருப்பாரு. அது கீழே பாத்தீங்கன்னா டில்லி ரிட்டர்ன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு. ஆமாங்க, கைதி 2 ஷூட்டிங்க கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். 2019 தீபாவளி அதுவும் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கைதி 1. அப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னாவே மக்கள் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம தான் இருந்துச்சு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சி டிக்கெட்டே கிடைக்காம மிகப்பெரிய வெற்றி தந்த படம் தான் இந்த கைதி 1. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இரண்டாவது மிகப்பெரிய வசூல் எடுத்த படம் தான் இந்த கைதி 1. சுமாரா 100 கோடி வசூல இந்த படம் எடுத்து கொடுத்தது. நம்பர் 1ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் நம்ம தளபதியுடைய லியோ 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 அந்த படம் தாங்க. சுமாரா 600 கோடி வசூல பெற்றது. அது மட்டும் இல்லாம கைதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் இருக்கு. இன்னைக்கு பிரபலமான இந்த எல்சியூ என்ற வார்த்தை பிறந்ததுக்கே முக்கியமான காரணம் தான் இந்த கைதி 1 படம். என்ன ஒண்ணு, கூலி படத்தை எல்சியூல இல்லைன்னு போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவரை எல்சியூல பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும்? ஐயோ, சொல்லும் போதே தெரிக்க விடுதே. என்ன பண்றது? ஆக்சுவலி பென்ஸ் மூவிக்கு அப்புறம் தான் கைதி 2 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா கைதி 2க்கு அப்புறம் தான் பென்ஸே பார்க்க முடியும் போலங்க. எத்தனை பேர் பென்ஸுக்காக வெயிட் பண்றீங்க மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல கண்டிப்பா விக்ரம் 2க்கான லீடு கொடுத்தே ஆகணும். மற்றும் பென்ஸுக்கான கேமியோ ரோலும் இருக்குன்னு சொல்றாங்க. லியோ பாக்குறது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி தளபதி வேற ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அதனால கொஞ்சம் நாளைக்கு லியோவும் கிடையாது. கைதி 2 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடைக்கலம் டீம் வச்சு தான் ஸ்டோரி போக போகுது. அப்படியே பாத்தீங்கன்னா கைதி 2 உடைய மெயின் வில்லனா யார் இருப்பாங்கன்ட்டு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. கைதி, விக்ரம், லியோ இந்த படம் எல்லாமே எல்சியூக்கு ஒரு கனெக்டும் இருக்கு. ஆனா இந்த எல்சியூக்கு மெயின் வில்லன் பாத்தீங்கன்னா அது ரோலக்ஸ் தான். என்னதான் எல்சியூல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வில்லன் இருந்தாலும் எல்சியூக்கு மெயின் வில்லனே அது ரோலக்ஸ் தான். விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா மெயின் வில்லனா ரோலக்ஸா சூர்யா தான் மாசா நடிச்சிருப்பாரு. அதனால கைதி 2 படத்துக்கு வில்லனா ரோலக்ஸ் தான் வருவாரா, கார்த்தி படத்துக்கு வில்லனா சூர்யா நடிப்பாரா அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு குழப்பமாவே இருக்கு. டில்லி வர்சஸ் ரோலக்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது நடக்க போகுது மக்களே. ஆனா கைதி 2 மெயின் வில்லனா யாருன்ட்டு இன்னும் குழப்பமாவே இருக்குங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, அண்ணன் தம்பி இருக்குமா இல்ல வேற யாராவது வில்லனா வருவாங்களா? மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.